Good evening all. So welcome to Tamil Stock Post Market Report. இன்னைக்கு நம்மளுடைய போஸ்ட் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஜாக்பாட் டே இல்லையா, இன்றைக்கி வந்து ஜாக்பாட் டே அப்படிங்கிற நமக்கு தெளிவாகவே சொல்லிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீசார்ட் வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ப்ரீசார்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இன்னையோட மார்க்கெட் ஏன் இவ்வளோ தூரம் மேலே ஏறினதுன்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் ஏன் கன்சல்டேஷன் ஆனா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டிக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை பார்த்துடலாம். ஸோ இது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ பேசிக்காகவே நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எஸ்எம்சி அப்படிங்கிறது வந்து நான் திரும்ப சொல்கிறேன். இந்த வேர்டு வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தங்க எழுதி வச்ச புக் அப்படி நம்ம ரீட் பண்ணுறது. பட் நம்ம அப்படி பண்ணாமல் கொஞ்சம் இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து பண்ணுறது. இது வந்து சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வீக்கில் ஃபர்ஸ்ட் டே இல்லையா. இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் இன்னுமே மார்க்கெட்டுங்கிறது கன்சாலிடேட் இருக்குது. கிட்டத்தட்ட மே 15லேருந்து ஒரு மாதம் அந்த ரேஞ்சுக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட். ஓகேங்களா. அப்போது இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட்டால் பாடி க்ளோஸ் ஆக முடியாமல் இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் எடுத்து கீழே வந்தால், அதே போல் லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகாமல் இப்போ என்ன பண்ணுது, திரும்ப ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். இப்போ திரும்ப இந்த பிளேஸ்லேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் தான். டே சார்ட், 1 hour, 5 minute, தென் 5 minute மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. அதான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரெண்டு இடத்துல தான் கிடக்கும். ஒன்று வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ என்ன ட்ரெண்ட் டைரக்ஷன் அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஒருவேளை ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருந்துச்சுன்னா மேலே போகக்கூடிய ரேலி எல்லாமே ட்ரெண்ட் டைரக்ஷன். இதுவே மார்க்கெட்டோட ட்ரெண்டு லோயர் ஹை ஃபார்மேஷனில் இருந்துச்சுன்னா கீழே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன். இப்போ இதுவே ஹையர் லோ ஃபார்மேஷனில் வரக்கூடிய டவுன் ட்ரெண்டை நீங்கள் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு ஆர் கரெக்ஷன் ட்ரேடு. அதே போல் லோயர் ஹை ஃபார்மேஷன் வரக்கூடிய அப் ட்ரெண்டை பிடிக்க போகிறீங்க, அதாவது அப் ரேலி பிடிக்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் கரெக்ஷன். அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் டைரக்ஷனாக ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லை அதில் வரக்கூடிய கரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது வரக்கூடிய எவ்ரி ஃபால் அப்படிங்கிறது அடுத்து ஒரு பெரிய ரேலிக்கான சான்சஸாக கொடுத்துரும். ஓகேங்களா. சரி, இப்போது நான் டே சார்ட்டில் வந்து கன்சால்டேஷன்ங்கிறது சொல்லியாச்சு. டே சார்ட்டோட லாஸ்ட்டு ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறதும் கிடையாது. லாஸ்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பிளேசஸ் தான். இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணாங்க. ஸ்டில் இன்னுமே எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எப்படி மாறலை. இன்கேஸ் இனிமேல் இதுக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எனக்கு ஹையாக மாறும். ஓகேங்களா. சரி, இப்போ 1 hourல பார்க்கலாம். ஸோ 1 hourல ஆல்ரெடி நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே தான். இதுதான் இப்போதைக்கு 1 hourோட லாஸ்ட்டாக கிடச்சா நம்மளுக்கு புல் ஸ்ட்ரக்சர். எக்ஸாக்ட்லி பார்க்கணும்னா இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை. ஓகேங்களா. இதான் கண்டிஷன். ஆக்சுவலி வந்து இது ஹையாகவும் இது ஹையர் லோவாக வரும். நம்ம 5 minutesக்காக இது லோன் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரோட டிமாண்ட் ஜோன் டேப்டு மார்க்கெட்டில். ஓகேங்களா. இப்போ டிமாண்ட் ஜோன் டேப் ஆச்சுனால மார்க்கெட் ரெண்டு புல்லிஸ், டிமாண்ட் ஜோன் டேப்டு அப்படின்னா அடுத்த சப்ளை ஜோனுக்கு மார்க்கெட் போகணும். இதான் வந்து லாஜிக்கு. அப்போ போகணுங்கிறதுக்காக அப்படி ராக்கெட் விட்ட மாதிரியும் போகலாம், இல்லை ராக்கெட்டில் ஃபியூல் தீர்ந்து கீழே வந்தும் போகலாம். ரெண்டுமே நடக்கலாம். அப்போ இது இப்படியே போகுமா இல்லை இப்படி போகுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது 5 minutesோட ஸ்ட்ரக்சர் தான். இப்போ 5 minutesோட ட்ரெண்டும் எனக்கு புல்லில் இருக்குது அப்படின்னா ராக்கெட் மாதிரி போவான். இப்போ 5 minute ட்ரெண்டு எனக்கு வந்து பேரிஸில் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஜோனெல்லாம் எடுத்து திரும்ப ட்ரெண்டு புல்லிஸ் ஆகிட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா. தான் லாஜிக்கு. அப்போ மெயின் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த 0.5 0.6 தாராளமான டார்கெட் பாயிண்டாக நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஓகேங்களா. இந்த டவுனுக்கு இந்த டேப்புடுக்கு கண்டிப்பாக இந்த 0.5 0.6 தாராளமான ஒரு டார்கெட் பாயிண்டாக நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் எந்த இடத்துல நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்போது இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிற்கும் போது இங்கே போகிறதுக்கான ரேலியை பிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப வில்லிங்காக இருப்பேன். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து 1 hour சொல்லியாச்சு ப்ரோ. 1 hour என்ன கண்டிஷனில் இருக்குது, அடுத்து எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. நான் டார்கெட் இங்கே தான் வைப்பேன். ஏன் இங்கே வைப்பேன், இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் அப்படின்னா சொல்கிறேன். 5 minutesக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ எக்ஸாக்ட்லி 5 minutesல பார்த்தீங்கன்னா இந்த 5 minutesோட ஸ்ட்ரக்சர் இப்போ எனக்கு பேரிஸாக இருக்குங்க. தெரியுதுங்களா. ஸோ இந்த 5 minutesோட ஸ்ட்ரக்சர் நவ் பேரிஸ். அப்போ பேரிஸாக இருக்கிறதுனால இந்த 5 minutesல இந்த ஜோன் எனக்கு ஒரு
பேரிஸ் ஆர்டர் பேக்காக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ ஏன் இந்த இடத்துல நான் டார்கெட் வைப்பேங்கிறத சொல்லிட்டேன்னா, ஏன் இந்த இடத்துல 2 விதமான கீ லெவல்ஸ் கொடுக்குறேங்கிறது தெரிஞ்சிருச்சுங்க எல்லாருமே. அப்போது இந்த இடத்த வரைக்கும் நான் டார்கெட் கண்டிப்பாக வைப்பேன். இதுக்கப்புறம் நான் டார்கெட் வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி ஹையர் ஃபார்மேஷன் தான் ஃபர்தர் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். இந்த 25,800 அதுக்கு பிட்வீனாக நிறைய சப்ளை ஒன்றுலாம் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை அதை ஃபெயில் ஆகிட்டு போகணும். அப்போ இப்போதைக்கான மார்க்கெட்டோட கண்டிஷன் இங்கே. சரி, இது வந்து லாஸ்ட்டாக கிடச்ச 5 மினிட்டோட லோயர் ஹை, இது லோயர் லோ. ஆக்சுவலாக லோயர் லோ லோயர் ஹை சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இதுக்கு பிட்வீனில் பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக லோயர் லோ ஃபார்மேஷனில் மார்க்கெட் இருந்ததை மைனர் ஸ்ட்ரக்சரில் ஹையர் ஹையாக மாற்றி வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்படி தான் இருக்குது ஸ்ட்ரக்சரு. இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக்கு டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அப்படிங்கிற என்ன இருக்குது உங்களுக்கு திரும்ப ஒரு புல்லாக போயிருக்கு. தெரியுதுங்களா? சினாரியோ மாறுதா? அப்போது டே சார்ட்டில் மார்க்கெட் ரெண்டு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட்டு அதோட ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்திருக்கான். இனிமேல் ஹையர் ஹையரில் ஃபார்மேஷன் வரல அப்படிங்கிறது அதில் நம்ம தெளிவுபடுத்தியாச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ அதே போல் இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட்டுக்கான சினாரியோ. ஓகேங்களா? இப்போ அதே போல் 1 ஹவர் பார்க்கும்போது ட்ரெண்டே புல்லிஸ் தான். அது ஒரு ஓபி டேப் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான். ஆல்சோ 50% டார்கெட் நோக்கி போய்கிட்டு இருக்கான். இப்போ இந்த 50% டார்கெட் அப்படிங்கிறது 5 மினிட்டோட சப்ளை ஜோன் இருக்குது. இப்போது 5 மினிட்டோட மைனர் ஸ்ட்ரக்சர் புல்லிஸாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுவும் புல்லிஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த இடத்துல ஒரு 1 மினிட்டோட ட்ரெண்ட் பேரிஸாக மாறிச்சுன்னா செல் ஆஃப் இல்லைங்களா? டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் செல் ஆஃப்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இன்கேஸ் இது பிரேக் அவுட் சஸ்டெயின் அப்படிங்கிற கண்டிஷன் போச்சுன்னா இந்த இடத்துல ரெண்டுமே நடக்கலாம். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி இதுக்கு மேலே நிற்கும் போது 24,900 24,850 இம்பாக்ட் ஜோன் கீ லெவல்ஸுக்கெல்லாம் மேலே இருக்கும்போது அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக மாறும். இன்கேஸ் மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்தாலும் 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் எனிதிங் உங்களுக்கு சேஞ்ச் ஆனாலும் அகைன் செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த செல் ஆஃப்ங்கிறது இந்த லோட்டு ரீசெண்ட் ஹை போட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 0.5 0.6 எடுங்கிறது டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க டெக்னிக்கல் அனலைசஸ். இப்போ லாஸ்ட் ஒரு 6 மினிட் நம்ம பார்த்தது டெக்னிக்கல் அனலைசஸ். ஓகேங்களா? இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? 24,800ங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த ஜோன் நியரஸ்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோட பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணுமா? சின்ன பேரில் போயிட்டு ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் அப்படிங்கிறது 24,718. அதனால் நான் வந்து 24,700 எடுத்திருக்கேன். இப்போ 700 அப்படிங்கிறது எனக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அட்தமணி எடுக்கிறேன். இந்த அட்தமணியில் இருக்கக்கூடிய செல்லர் ஓடிஎம்எஸ் செல்லராக மாறணும். கால் செல்லராக இருக்கலாம், புட் செல்லராக இருக்கலாம். எந்த செல்லராக அது ஓடிஎம் செல்லர்ஸாக மாறினாங்கன்னா அந்த டைரக்ஷன் மார்க்கெட் போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால் செல்லர்ஸ் வந்து ஓடிஎம் செல்லராக மாறுறாங்க. அப்போ என்ன ஆகும்? காலோட ப்ரீமியம் கீழே போகுதுன்னு அர்த்தம். எந்த ஒரு ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே போகுதோ அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஆக்கிபை பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது 24,800 காலும் 24,600 புட்டையும் எடுத்து டிவைட் பை 2 போட்டுருவோம். க்ளோஸ் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்க்கக்கூடாது, க்ளோஸ் ப்ரைஸ் பார்க்கணும். அப்படி போடும்போது நமக்கு 134 கிடைக்குது. அப்போ 24,700 அப்படிங்கிற கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் 134 பிலோ போச்சுன்னா ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கே பண்ணலாம். இதுவே 24,700 புட் செல்லர்ஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்லிட்டேங்க. 24,700 கால் செல்லர் 134 பிலோ போயிடுச்சுன்னா புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதே 24,700 புட் செல்லர்ஸ் 134 பிலோ போயிட்டாங்கன்னா கால் செல்லர்ஸ் பேனிக் ஆகலாம். இதான் என்னோட கண்டிஷன். ஓகேங்களா? அப்போது இது எப்படி ப்ரோ பார்க்குறது? ப்ரீமியம் சார்ட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த 134 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கீ லெவல்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை இன்னைக்கு புட்டு 24,700 இந்த 134 பிரேக் அவுட் சஸ்டைன் ப்ளூ அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா 122 150 இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து காலோட ப்ராஃபிட் புக்கிங். இந்த 150 அபோவ் மார்க்கெட் நின்றுட்டான் அப்படின்னா டெஃபினட்டாக பேனிக் ஆகும். இந்த பேனிக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டே சார்ட்டில் வச்சு ப்ரீவியஸோட செல்லர்ஸ் பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்கன்னு. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ இதில் இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஒரு மார்க்கெட்டை டெக்னிக்கலாகவும் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் உடனே இந்த சொல்லிட்டாரு இந்த மேலே போக போது போய் பை செல் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஃபிட் லாஸஸ் அப்படிங்கிற வரும் பார்த்தீங்களா, அதுக்கும் எனக்கும் தமிழ் ஸ்டாக்கும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எல்லாமே 3 வருஷம் படித்தாதான் ஒரு 10,000 சேலரிக்கே நம்மளுக்கு எடுக்கிறாங்க ஒர்க்குக்கு இல்லையா? அங்கே ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் உடனே ஒரு வீடியோ பார்த்து சக்ஸஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அந்த விஷயம் நம்மளுக்கு ஷூட் ஆகுதா? ரெண்டாவது அதோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது மார்க்கெட்டில், எல்லா மார்க்கெட் கண்டிஷனும் ஒர்க் ஆகுதா? இதெல்லாம் செக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணும்.
நான் ஒரு 3 இயர்ஸ் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு எல்லாமே இதில் தெரியும். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு மெத்தடில் இந்த கான்செப்ட் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் உங்களுடைய ட்ரேடுங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா என் கையில் ஒரு 10,000 20,000 ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து இம்பாசிபிளாக தான் போய் முடியும். ஓகேங்களா? சரி, இது போக நம்ம இன்னும் அடிஷனல் என்ன சொல்கிறோம், எர்த் லெவல் கொடுக்குறோம். இது வந்து நம்மளோட ஓன் கான்செப்ட் கிடையாது, நான் திரும்ப சொல்லிடுறேன். பட் இது வந்து ஒரு இன்டராக்டருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுபடி பார்க்கும்போது 74 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் டேவோட இன்ட்ராட் ரேஞ்சோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்கிறத பார்த்து அதை வந்து 26.11%, அதாவது எர்த் 23.5 இருக்குது பார்த்தீங்களா, 90 டிகிரிக்கு எர்த்தோட சாய்கோணம் அப்படிங்கிறது 23.5 டிகிரி. அதை என்ன பண்ணிட்டேன், அதை 100% நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 100% நான் கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல அதை வந்து 73 நம்மளுக்கு ப்ரீவியஸோட ரேஞ்சு கால்குலேட் ஆகுது. ஓகேவா? 100%ங்கிறது 26.11 மாறும். அது 26.11 ப்ரீவியஸோட இன்ட்ராட் ரேஞ்சை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் கிடைக்குது. இந்த லெவல்ஸை ப்ரீ ஓப்பன் கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாட்டில் 2 லெவல்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 மினிட்ஸோட நியரஸ்ட் க்ளோஸ் எதுவும் பாருங்கள். ஒருவேளை எக்ஸாக்ட்லி க்ளோஸ் அப்படிங்கிறது ரவுண்ட் ஃபிகர் 24,900 800 இருந்துச்சுன்னா அதை எடுங்க. ஒருவேளை 50 ரேஞ்சஸில் இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி ரவுண்ட் ஃபிகரை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ் அப்படிங்கிறது எந்த ரவுண்ட் ஃபிகர் கிட்ட இருக்குங்கிறத பாருங்கள், அதாவது ஸ்கொயர் நம்பர் கிட்ட. ஓகேங்களா? இப்போ இதோட ஹைலோவும் புட்டோட ஹைலோவும் மேக் பண்ணிவிட்டு இதோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் புட்டோட ஓஹெச்எல்சி மினிமம் 2 தான் பாருங்கள். புட்டோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் காலோட ஓஹெச்எல்சி மினிமம் 2 தான் பாருங்கள். மொத்தத்துக்கு 4 அப்படிங்கிறது வந்தால் நல்லது. அப்படி வந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணுங்கள். ஸ்வாப் பண்ணிவிட்டு இதோட காம்போ மீட் பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுவுமே பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஸோ எல்லாருமே இன்றைக்கி இந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோ பார்த்து வந்திருப்பீங்க. அதில் நம்ம என்ன ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா, மறுபடியும் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மார்க்கெட்டோட 1 ஹவரோட ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அதில் என்ன சொல்லியிருந்தோமோ அதே போல் ஃபிபனாச்சி போட்டு வைக்கிறேன். ஸோ பாருங்கள், மார்க்கெட் எந்த லெவல்ஸ் வரைக்கும் போயிருக்கு, எந்த இடத்துல கன்சால்டேஷன் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அப்போது இந்த பிளேசஸ் போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அப்படிங்கிறது 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரும் ட்ரெண்டும் பேரிஸ் ஆச்சுன்னா மேபி என்ன ஆகலாம், கீழே வரலாம், இல்லைன்னா அதை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் என்னங்க நடந்திருக்கு, நேராக வந்தால் டேப் பண்ணால் ஒரு பெரிய கன்சால்டேஷன், அதை பிரேக் அவுட் பண்ணி அனதர் ஒரு கன்சால்டேஷன், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அப்போது இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மார்னிங் நம்ம சொன்ன மாதிரியே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அது எப்படி எக்ஸாக்ட் அங்கேருந்து சொல்கிறீங்க அப்படின்னா, அழகாகவே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸில் அப்பர் சைடில் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் புல்லிஸாக இருக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டோட ட்ராவல் அப்படிங்கிறது சப்ளை ஜோனுக்கு தான். இந்த சப்ளை ஜோனுக்கு போகணும் அப்படின்னா ஒன்று இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான புல் ஓபி டேப் பண்ணிட்டு போகணும், இல்லைனா இந்த அப் ட்ரெண்டுக்கான ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட்டு போகணும். அப்போ இன்றைக்கி என்னங்க நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட ஹைலு மேக் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி மார்க்கெட் டேப்டு கோல்டன் ரேஷியோ வித் ஹெல்ப் ஆஃப் ஹராமி முடிஞ்சு பாருங்கள் வேலை. சரிங்க ப்ரோ, இது டெக்னிக்கலி ஓகே, சூப்பரு, நம்மளுடைய கண்டிஷனுக்கு வாங்க. எஸ், டெஃபினட்டாக வந்துடலாம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருப்போம், 24,700ங்கிறது அடுத்த மணி, கால் இன்னைக்கு பேனிக் ஆகணும், அதுவும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். கால்னால இன்றைக்கி பேனிக் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. கால் செல்லர்ஸ் இன்றைக்கி பேனிக் ஆகணும் அப்படின்னா புட் செல்லர்ஸ் 132 பிலோ போகணும். கரெக்டுங்களா? காலையில் ஃபஸ்ட்டு கேண்டு எனக்கு என்ன பண்ணியாச்சு, புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட் நேராக ஒரு 150 வரைக்கும் போனோன்னா, ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக 150 வரைக்கும் போனால் அப்போது 222லேருந்து 122லேருந்து 150க்கு ப்ராஃபிட் புக்கிங், 150 அபோவ் போச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோம், பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இன்றைக்கி காலே பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோமா. அப்போ என்னங்க ஆச்சு, இதை பிரேக் அவுட் பண்ணால் திரும்ப பில் பேக் கொடுத்தாச்சு. இந்த பில் பேக் அப்படிங்கிறதா டவுன் சைடில் ஏபிசி வேலை முடிஞ்சு. எல்லா விதமான செல்லர்ஸும் மார்க்கெட்டில் ஓடிஎம் செல்லர்ஸ் எங்கள் ஸ்ட்ராங்கு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல எனக்கு இந்த பில் பேக் கொடுக்கும்போது மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் பிலோ தான் இருக்கான். பட் எப்போ 125 வந்துருச்சோ அப்போயே முடிஞ்சு போச்சு வேலை. 125 நியரஸ்ட்டில் 128 தான் ஸ்கொயர் நம்பரு, 144, 169, 169 அபோவ் மார்க்கெட் போயிட்டாலே மார்க்கெட் ஜாக்பாட்டு இல்லைங்களா. கண்டிப்பாக என்ன ஆகும், அவன் நாட்டு போய்கிட்டே தான் இருப்பான்.
நீங்கள் ஸ்பாட்டுக்கான இந்த லெவல்ஸை யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ அதில் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்திருக்கலாம். ஓகேங்களா? இதில் இன்னொரு சில சிறப்பான சம்பவத்தை நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். நம்மளுடைய ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 11 மணிக்கு ஒரே ஒரு வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அது என்ன ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மந்தோட 6ஆம் தேதியோட சார்ட்டும் 11ஆம் தேதி சார்ட்டும் எடுத்து பாருங்களேன். மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு டவுட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு 12:30க்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஜூன் 6, ஜூன் 11 இந்த 2 தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோமா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் புரியணுங்கிறதுக்காக ஜூனோட 6ஆம் தேதி ஃபஸ்ட் எடுக்கிறேன். ஸோ ஜூன் 6 என்ன ஆயிருக்கான்? மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கான், ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கான், அங்கேருந்து ஜாக்பாட்டாக எடுத்துக்காச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் என்னது ஒரு லாங் கன்சால்டேஷன். இது வந்து ஜூன் 6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 இங்கே என்ன பண்ணியிருக்கான்? மார்க்கெட்டு ஓப்பன் கேண்டில் கீழே வந்துட்டான், அங்கேருந்து நேராக மார்க்கெட் மேலே, அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன், தென் டவுன் சைடு கால்ஸில் சொல்ல வந்துட்டான், அதனால் டவுன் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? இப்போது இது எத்தனை மணிக்கு சொல்லியிருக்கோம்? நம்ம ஒரு 12:30 கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த 12:30க்கு இப்போ அப்படியே எடுத்து பாருங்கள். ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டு, அங்கேருந்து டைரெக்டாக அப் சைடு. ஆஃப்டர் 12:30 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கால் செலர்ஸ் வரல. அப்போது 6ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் மார்க்கெட்டோட சார்ட்டை கம்பேர் பண்ணால் என்ன அர்த்தம்? ரெண்டுல எதை கொண்டு தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? பட் நீங்கள் சைடுஸ் தான் போகிறது முன்னாடியே தெரியும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்க்ரீன் டைம் கொடுங்க சொல்கிறதுக்கான காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 16 கீழே உள்ளது ஜூன் 6 ரெண்டும் பாருங்கள் டிட்டோ அப்படி சேமாக இருக்கும். தெரியுதுங்களா? தான் இப்போ ஏன் ப்ரோ 11 மட்டும் வேறு மாதிரி இருக்குது? ஏன்னா அந்த இடத்துல கால் செலர்ஸ் வந்துருந்தான், அதனால் மார்க்கெட் வேறு மாதிரி சினாரி மாறிச்சு. இந்த இடத்துல என்ன ஆகலை உங்களுக்கு? கால் செலர்ஸ் அப்படிங்கிறவன் மார்க்கெட்டுக்குள்ளே வரலை. இதான் லாஜிக். ஓகேங்களா? இதேமாதிரி என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு சேர்த்து கம்பேர் பண்ணி வச்சு பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, இதுவும் வச்சாச்சு. தெரியுதுங்களா? 3 ஷார்ட் வச்சாச்சா? க்ளீனாக நம்மளுக்கு தெரியுது எல்லாமே. ஓப்பனில் ரீட்ரேஸ்மெண்ட்டு, சாரி எஸ், ஓப்பனிங்கில் உங்களுக்கு தெரியுது ரீட்ரேஸ்மெண்ட்டு, 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 ரேலி, செகண்ட் ஹாஃபில் சைட்வேஸு, செகண்ட் ஹாஃபில் சைட்வேஸு. பட் எப்போ உள்ள செலர்ஸ் வந்தாலும் ஒரு டவுனு, அதுக்கப்புறம் சைட்வேஸ். லாஜிக் புரியுதுங்களா? இது எல்லாமே யூனிஃபார்மாக நடந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஓகேங்களா? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். லைவ் மார்க்கெட்டில் உங்களோட ஸ்க்ரீன் டைமிங் ஆஃப்டர் மார்க்கெட் நீங்கள் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட்டோட கரண்ட் சினாரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போ அதுக்கடுத்து என்ன ப்ரோ? 0.69 மேலே நிற்கிற வரைக்கும் மார்க்கெட்டோட ட்ரெண்டு பிகம் ஃபுல்லாகிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இந்த 25,222 தான் எடுத்து போகும். இதுதான் லாஜிக்கு. அப்படி தான் போக வைக்கணும். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வந்து செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாளையோட ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் இன்னும் உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் நெட் கிளியராக இருக்கும். ஸோ நாளைக்கும் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோ பார்க்கலாம். அப்புறம் மெயின் திங், ஜூன் 15 ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜூன் மந்த்து 20th மென்டார்ஷிப் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த மென்டார்ஷிப் கிடையாது, அதான் அப்டேட். உடனே சில பேர் மேபி என்ன ப்ரோ மென்டார்ஷிப் கிடையாது அப்படிங்கிற ஒரு யோசிக்கிற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, அந்த மென்டார்ஷிப் வந்து ஜூலை 1st வீக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பீப்புளோட ரெக்வஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை 1st வீக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட மென்டார்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மந்தோட முடிக்கிற மாதிரி பிளானில் இருந்தோம். பட் ஜூன் மந்தோட நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா முடிக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ்எம்சி அப்படிங்கிறது நம்ம 2024 கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம், எஸ்எம்சி நம்ம எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டோம். ஏன்னா எஸ்எம்சி நம்ம ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை மென்டார்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துட்டோம். அப்போ ஏன் ப்ரோ இந்த மென்டார்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு பீப்புளுக்காக நம்ம ஒரு மெனக்கடலை கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. மேபி தெரியல மற்றவங்க எப்படி இருக்க போகிறாங்க மென்டார்ஷிப்பில் உள்ளவங்க. பட் நம்மளோட மென்டார்ஷிப் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷனுக்காகவும் அவங்களோட வலியுறுத்தலுக்காகவும் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ நாளுங்கிறது தெரியாது. இப்போதைக்கு ஜூன் 20th அப்படிங்கிறது மென்டார்ஷிப் கிடையாது, ஜூலை 1st வீக் மென்டார்ஷிப் இருக்கும். ஸோ வில்லிங் பீப்புள்ஸ் 7598070604ங்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கால் அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. 6 to 7 அப்படிங்கிறது தான் கால் வந்து அட்டன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே, வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டெக்னிக்கல் பற்றி. ஓகேவா?
இன்னும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்டோட அடுத்த வீடியோ எப்போ வரும்? எல்லாருமே இது வந்து கொஞ்சம் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ போட்டால் கொஞ்சம் எடிட்டிங்லாம் பெட்டராக பண்ணி போடணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டாப் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட எடிட்டர் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அந்த லிக்விடிட்டி ஒர்க்கும் சப்ளைட்டி மட்டும் அடுத்தடுத்து 2 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும், கண்டினியூ வரும். ஸோ எப்போ அந்த ஒர்க் முடியும்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக நம்மளோட டெலகிராமில் அனௌன்ஸ் பண்ணேன் 1 டே பிஃபோர். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஆவலை பூர்த்தி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.